2013 கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு. அதுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அபார்ஷன் ஆச்சு. அதுலேருந்து நாங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குழந்தை இல்லாமல் எல்லாம் வந்து நெகட்டிவாகவே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒருத்தங்க வீட்டில் வந்து முகாம் சொன்னாங்க. அப்போ அந்த முகாம் மூலயமா நாங்கள் வந்து தஞ்சாவூரில் அந்த முகாமில் அட்டன் பண்ணோம். அந்த அட்டன் பண்ண பிறகு நீங்கள் பிரியா மேடம் வந்து பாருங்கன்னு சொல்லி இந்த கவிதா மேடம், ஆனந்தி மேடம், ஜெனிஃபர் மேடம் 3 பேரும் வந்து சொன்னாங்க. அது மூலயமா நாங்கள் வந்து இந்த நோவா ஹாஸ்பிட்டல் திருச்சிக்கு நாங்கள் வந்தோம். வந்த பிறகு மேடம் வந்து அவங்க பார்த்துட்டு உங்கள் கர்ப்பப்பை வந்து சின்னதாக இருக்குது, அதுக்கு நாங்கள் தரத்துக்கு மாத்திரை தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு மாத்திரை மூலயமா கர்ப்பப்பையெல்லாம் பெருசாகி அதுக்கு பிறகு வந்து எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டுமே எனக்கு நார்மலாக இருந்து கடைசியில் இப்போ எம்ப்ராய்ட் பண்ணி அதில் வந்து இப்போ 8 குழந்தைன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக சொல்லி சந்தோஷப்பட்டுரும். அதனால் என் வாழ்க்கையில் வந்து 12 வருஷத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மூலயமா இந்த நோவா ஹாஸ்பிட்டல் அனைத்து வேலை செஞ்ச அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். ஏன்னா அனைத்துமே நல்லா கேர்ஃபுல்லாக வந்து எங்களை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு சந்தோஷமாக ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி வந்து எல்லாம் பாசமாக அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா அப்படின்னு எப்போதுமே ஒரு சந்தோஷம் முகத்தில் இருந்தாங்க. அந்த சந்தோஷத்துலேயே வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா வேறு ஹாஸ்பிட்டலோட இது ஒரு நம்மளுடைய குடும்பம் மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த நோவா வந்து ஒரு குடும்பம் மாதிரி எங்களுக்கு செஞ்சதுனால இது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி நோவா.